நான் ஆண்டன் அஜித் என் பேர். சாவி படத்தோட டைரக்டர். அப்படின்னு வச்சு நாங்கள் வாயில் எப்பவுமே சாவிடுன்னு தான் வரும். ஸோ அதை வந்து மாற்ற முடியல. ஏன்னா ஒரு 3 இயர்ஸாக ஒரு வீடுன்ற அந்த டைட்டிலோட ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படிங்கும் போது திடீர்னு சேஞ்ச் பண்ணுறானா லைக் இப்போ தான் ஒரு 1 வீக் கூட இல்லை, ஒரு டைம் நம்ம இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு 3 டேஸ் முன்னாடி தான் நான் சேஞ்சே பண்ணேன் நேம். அந்த திருப்பி ரீசென்சார் லைக் சென்சாரில் வந்து இது அப்ளை பண்ணிவிட்டு ஆல்ரெடி சென்சாரில் வந்து சாவிடுன்னு தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ் வேணாம் அப்படின்னு சொன்னனால திருப்பி போய் நேம் சேஞ்ச் பண்ணி சென்சாரில் நேம் சேஞ்ச் பண்ணி அந்த ப்ராசஸே ஒரு போச்சு. ஸோ வீட்டுக்கு போறியா? ஆமாம், எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு 2 டிக்கெட் கொடுங்க அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதோட ஷார்ட்கட் தான் சாவி. சாவி. ஆமாம், இந்த சாவியே வந்து கீன்ற மீனிங் வராது. ஏன்னா வி வந்து சுழிச்சி வராது சாவிக்கு, இது சுழிச்சி இருக்கும். ஆமாம், இது வந்து கதை வந்து லைக் காமெடியாக ட்ரை பண்ணலான்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அது போக இருந்தால் தான் டெத் ஹவுஸில் நடக்கிற விஷயந்தான். சாவு வீடு ரொம்ப ஆப்டான டைட்டில். டெத் ஹவுஸில் என்ன ஃபன்னுன்னு நீங்கள் நினைப்பீங்க, அது கொஞ்சம் ஒரு டார்க் காமெடியாக ஒன்று போகும். ஸோ ஒரு கண்டென்ட்டும் இருக்குது, இதில் கண்டென்ட் மூவி தான். ஷார்ட்டாக இருக்குது கண்டென்ட். மெசேஜ் இருக்கா? ஃபேமிலி ஆடியன்ஸ் வரும்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தாராளமாக வரலாம். ஏன்னா இது வந்து எந்த ஒரு ஆபாசமான விஷயமே இல்லை. ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா புதுமையாக பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ எல்லா படத்துலையுமே ஃபைட்ஸு பிளட்ஸ்லாம் பயங்கரமாக தெரிக்குது. அது வந்து நம்ம படத்தில் இல்லை. பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் படம். ஏன்னா நான் வந்து ப்ரீவியூ ஷோ பார்த்தேன், ப்ரெஷ் ஷோ பார்த்தேன், எல்லாருமே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஹீரோ உதய்தீப் பண்ணியிருக்காரு, ஆதிஷ் பாலா பண்ணியிருக்காரு, 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து ஆஷிகா அவங்க பண்ணியிருக்காங்க. உதய் ப்ரோ வந்து எல்லாருக்குமே தெரியும். பானா காத்தாடி அந்த மாதிரி நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு, மாஸ்டர் கைதி. அதுக்கப்புறம் அவரை பற்றி இன்னும் உங்களுக்கு நல்லா தெரிவிக்கணும்னா அந்த ஷக்கீலா போஸ்டர் அவங்க கிளிப்பாங்க. அந்த சீனை பயங்கரமாக திருடாதின்னு நினைக்கிறேன். பயங்கரமாக யாரு அந்த சீன் நான் இப்போ பார்த்தா கூட பயங்கரமாக சரி பாருங்க. என்னன்னா இது சரியே இல்லை, ஏமாத்துறானுங்க அந்த மாதிரி. அந்த நிறைய மூவிஸ் ஆனால் அந்த மாதிரி வருது. லைக் அந்த மாதிரினா போஸ்டரில் ஒன்று இருக்குது, உள்ளே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆஷிகா வந்து அவங்க ஒரு மாடல். அவங்க நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா சூப்பராக இது ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல ப்ரொஃபஷனல். அதுக்கப்புறம் ஆதிஷ் பாலா வந்து அவருமே நிறைய வருஷமாக சினிமாவில் இருக்கார், நிறைய ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் அப்கமிங்காக நல்லா வளர்ந்துட்டுருக்காரு, நிறைய ரோல்ஸ் பண்ணுறாரு. இப்போ லீடாகவே நிறைய 2-3 பண்ணிருக்காரு. ஸோ அவருக்குமே இது நல்ல ஒரு எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பிரேக்காக இருக்கும். சென்னை கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாவி படத்தை தேட்டரில் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக வந்து பாருங்கள். பப்ளிக் ரிவ்யூலாம் பாருங்கள். மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். அதை நம்ம சொல்ல முடியாது, எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. ஓகே.